இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல எந்த ரூமு இதுதான். நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து அந்த ரூம திறந்து உள்ள போறாங்க. போய் பார்த்தா, அங்க ஒரு வயசானவரு முடியாம படுத்து கிடக்குறாரு. அவர பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சின்ன பொண்ணு கையில இவ வந்து பூக்கள குடுத்து விட்றா. இவளும் போயிட்டு பார்த்துட்டு, அந்த பூக்கள் எல்லாத்தையும் அங்க இருக்கிற அந்த ஃப்ளவர் வாஸ்ல வச்சர்றா. அப்படி வச்சதுக்கு அப்புறம் இந்த தாத்தாவும் கண்ணு முழிச்சர்றாரு. "ஓ! நீ வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி நான் பேசினதுக்கெல்லாம்" அப்படின்னு இவ சொல்றா. "என்ன பேசுன? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே" அப்படின்னு அவரு சொல்றாரு. "ஓ! பரவாயில்லையே" அப்படின்னு இவ சந்தோஷப்படும்போது, "நீ யாருன்னே எனக்கு ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படி ஏமாந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. "நான் உங்களுக்காக ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு சின்ன கிஃப்ட்ட வந்து இந்த தாத்தாவுக்கு குடுக்குறா. அவரு வந்து அத பிரிச்சு பார்க்குறாரு. "வாவ்! செமையா இருக்கு. இத நீயா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. "பரவாயில்லையே! என்னோட எல்லா டிராயிங்ஸும் ரொம்பவே கரெக்ட்டான ஆர்டர்ல இருக்கு. நீ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க" அப்படின்னு பெருமைப்படுறாரு. "என்ன இதுக்கு முன்னாடி நான் பேசினது, பண்ணதுக்கெல்லாம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாரி சொல்றா. "பரவால்ல. நீ ரொம்பவே நல்ல குழந்தையா வளருவ. எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சந்தோஷப்படுறாரு.